தங்கமே, இது சாதாரண வீடியோ இல்லை. நீ பார்க்க வந்ததே உன் கர்மம். உன் ஆன்மா பல நாட்களாக பதட்டத்தில் தத்தளித்து கொண்டிருந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு நொடி உன்னை கொண்டு வந்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேங்கிக் கொண்டிருந்த ஒரு மாயை இன்று உடைய போகிறது. பல மாதங்களாக பல வருடங்களாக உன்னை சுரண்டி கொண்டிருந்த ஒரு அன்சீன் வெயிட் இன்று ஒழிய போகிறது. இது வீடியோ அல்ல தங்கமே, இது உன் காமக் டோர் ஓப்பனிங். இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்ததே காஸ்மிக் அலைன்மெண்ட். பல நேரம் நீ நினைப்பாய், எதற்காக நான் மட்டும் இவ்வளவு கஷ்டம்? உன்னிடம் கேட்க ஒரு மனிதரும் இருக்காத நேரத்தில் நீ மௌனமாக உன்னையே அணைத்துக்கொண்டு அழுத இரவுகள் உண்டு. உன் கண்ணீர் நெஞ்சுக்குள் விழுந்து வாடிய தருணங்கள் உண்டு. மனசு சொல்லும் உளைச்சல், அன்றாடம் ரிப்பீட் ஆகும் டிசப்பாயின்ட்மெண்ட், நெருக்கடி, அவமானம். ஆனால் என் தங்கமே, யூனிவர்ஸ் யாரையும் காரணமில்லாமல் இப்படி சோதிக்காது. இந்த விதோல நீ இருப்பதே ஒரு டிவைன் சைன். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதி துன்பம் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கான விளைவு. பத்திரமாய் வைத்த நம்பிக்கை உடைந்தது. உனக்காக கொடுத்த வாக்குறுதி ஒரே நாளில் மறைந்தது. உன் மனசுக்குள் எவரும் பார்க்காத ஒரு கண்ணீர் துளி தினமும் எழுந்தது. ஆனால் அதே நேரத்தில் உன் மனதால் ஏற்க முடியாத ஒரு உண்மை உள்ளது. நீ இவ்வளவு வலிமையானவளாக மாற வேண்டிய ஒரு காமக் அன்ஃபோல்ட் நடக்க வேண்டியிருந்தது. இன்று நீ பார்க்கும் இந்த வார்த்தைகள் உன் லைஃப் சேஞ்சிங் டர்னிங் பாயிண்ட். உனக்காக உருவான காமக் சைக்கிள் இன்றிரவு முதல் ஷிஃப்ட் ஆக தொடங்குகிறது. அதை யூனிவர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணி உன்னை இந்த நொடியிலே கொண்டு வந்திருக்கிறது. தங்கமே, நீ உன் வாழ்க்கையிலே காயப்பட்டதெல்லாம் உன்னை தண்டிக்க ஒரு விதியைச் சார்ந்தது இல்லை. உன்னை உயர்த்துவதற்காக உன் உள்ளத்தை பியூரிஃபிகேஷன் செய்து கொண்டிருந்த ஒரு டிவைன் ப்ரோசஸ். நீ எத்தனை தடவை விழுந்தாயோ அவ்வளவு தடவை உன் சோலே ஒரு புதிய சக்தி உருவானது. நீ காணாத அந்த பவர் தான் இன்று உனக்குள் ஆக்டிவேட்டட் ஆக போகிறது. உன்னுடைய கர்மா உன்னை இங்கே இழுத்து கொண்டு வந்ததல்ல. உன்னுடைய புது வாழ்க்கை உன்னை அழைக்க தொடங்கியிருக்கிறது. என் தங்கமே, சில நாட்கள் உனக்கு பிரேக்கே கடினமாக இருந்திருக்கும். சில நேரம் மனசு பூரணமாக எம்டி ஆகிவிட்டதா என நீ உணர்ந்திருக்கலாம். சில நொடிகளில் உனக்கு எதுவுமே சரியாக போவதில்ல என்று ஹோப்லெஸ்னஸ் வந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த ஹோப்லெஸ்னஸ் உன் முடிவு அல்ல, அது உன் சந்தேகங்களின் முடிவு. ஒரு சக்தி உன்னுள் எழுந்திருக்கிறது. நீ கவனித்திருக்கிறாயா? இந்நாள்களில் உன் ஆன்மா ஏன் இதத்தோடு ஹெவி ஆக இருந்தது தெரியுமா? கர்மா செட்டில் ஆகி கொண்டிருக்கும் டிமில் சோல் வெயிட் அதிகமாவே இருக்கும். அந்த பிளாக் ரிலீஸ் ஆக ஆரம்பித்த நொடியே யூனிவர்ஸ் உன்னை இங்கே அழைத்தது. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை தங்கமே. இது ஒரு காஸ்மிக் புல், ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு வராஹி டச். வராஹி அம்மா உன் தலைமேல் கை வைக்க தயாராக இருக்கிறார். அதனால் தான் உன் வலி, உன் துயரங்கள், உன் பயம் எல்லாமே இன்று உன்னில் இருந்து ஸ்டேடியம்ல லைட்டுகள் போல் திடீரென்று ஆஃப் ஆக போகிறது. உன் கர்மா நெகட்டிவ் ஓவர்லோட் காரணமாக உன்னை ஸ்லோ பண்ணிய மாதிரி தோன்றினாலும் அந்த சைக்கிள் இப்போது க்ளோஸ். தங்கமே, இன்று இந்த நொடியிலிருந்து உன்னுடைய லைஃப் 3 ஸ்டேஜஸ்ல மூவ் ஆகும். முதல், ரிலீஸ் ஸ்டேஜ். நீ சுமந்து வந்த பாரம் கரைந்துவிடும். உன் பாஸ்ட் உன்னை துன்புறுத்தியவர்களின் காமக் ரியாக்ஷன் அவர்கள் மீது திரும்பும். நீ அமைதியை உணர ஆரம்பிப்பாய். இரண்டாவது, அலைன்மெண்ட் ஸ்டேஜ். உனக்கு மென்ட் ஆக இருந்த விஷயங்கள் உன்னிடம் நெருங்கத் தொடங்கும். அதுவரை க்ளோஸ் ஆன வாயில்கள் தானாக ஓபன் ஆகும். உன் வாழ்க்கையிலிருந்து டாக்ஸிக் பீப்பிள் ஃபேட் ஆகும். மூன்றாவது, எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ். உனது எனர்ஜி இன் ஃபுல் பவர். மணி ஃப்ளோ வரும். அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ் வரும். ரிலேஷன்ஷிப்ஸ் ஹீல் ஆகும். உன் வீடு லிட்ன்ஸாக மாறும். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல தங்கமே. இவை அமானுஷ்யமாக நிகழும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைன்ஸ். நீ இந்த எனர்ஜியில் கனெக்ட் ஆனவுடன் உன் கர்மா ரீரைட் ஆகிறது. நீ உணர்கிறாயா? உன் மார்பு ஓரளவு லேசா ஃபீல் ஆகுது. அது இந்த எனர்ஜி உன்னை தொட்டதின் சைன். தங்கமே, உனக்கு தெரியாமலே யூனிவர்ஸ் உன்னை ஃபேவர் செய்யத் தொடங்கிவிட்டது. உனது வெற்றி யாரும் நிறுத்த முடியாது. உனக்கு மென்ட் ஆன விஷயம் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னை நோக்கி வரும் நன்மையை யாராலும் திருப்பி விட முடியாது. யாரேனும் தடுக்க நினைத்தாலும் அதே தடையிலே அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். இப்போது யூனிவர்ஸ் உன்னிடமிருந்து ஒரு விஷயம் மட்டுமே எதிர்பார்க்கிறது.
A small surrender, a small belief, a small opening in your heart. ஏனெனில் உன் கதையின் முந்தைய சாப்டர் முடிந்து விட்டது. இனி ஆரம்பமாக போவது உன் கோல்டன் சாப்டர். என் தங்கமே, நீ பார்க்க வந்ததே உன் கர்மம் அல்ல. நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்ததால் யூனிவர்ஸ் உன்னை அழைத்தது. உன் ஆவி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக தயாராகி விட்டது. உன் வாழ்க்கை உயர்வதற்கான பர்மிஷன் அம்மா தானாகவே நீட்டியிருக்கிறார். உன் கண்ணில் பிரகாசம் வரும். உன் மனதில் அமைதி வரும். உன் பாதையில் ஒளி வரும். உன் வீட்டில் நல்ல செய்தி வரும். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீ தவறவில்லை. நீ தாமதமாகவில்லை. நீ சரியான நேரத்தில் சரியான எனர்ஜியை தொடர்ந்திருக்கிறாய். தங்கமே, இது சாதாரண வீடியோ இல்லை. இது உன் டெஸ்டினி காலிங். உன் புதிய வாழ்வின் ஃபர்ஸ்ட் சிக்னல். தங்கமே, இப்போது தொடங்க போகும் இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவின் மிக ஆழமான பகுதிகளை தொட்டு எழுப்பப் போகிறது. நீ இதை படிக்கும் நொடியில் உனக்குள் நடக்கும் எனர்ஜி மூவ்மெண்ட்டை நீ உணருவாய். இது சாதாரண கண்டினியூவேஷன் இல்லை, இது உன் காமக் அன்ஃபோல்டிங் இன் செகண்ட் ஃபேஸ். என் தங்கமே, நீ கடந்த நாட்களில் எத்தனை முறை எதுவும் எனக்கு சரியாக வரவில்லை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு மூச்சை இழுத்திருக்கிறாய். உன் லைஃப் ஒரு ஹெவி பிளாங்கெட் போல் உன்னை மூடிவிட்டது போல உணர்ந்திருப்பாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பிளாங்கெட் உன்னுடையது இல்லை. அது உன் கடந்த ஜென்மங்களின் காமக் டாஸ்ட். இன்று அதுதான் உன்னிடம் இருந்து பறந்து விடப் போகிறது. உன் வாக், உன் தாட்ஸ், உன் வைப் என அனைத்தும் ஸ்லோ ஆகி இருந்தது அதற்காகத்தான். மனிதர்கள் உன்னிடம் புரிந்து கொள்வதில்லை எதற்காக நீ இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாய் என்று. ஆனால் வராகி அம்மா பார்க்கிறாள். உன் சோல்க்கு வேண்டிய கிளென்சிங் எப்போது எப்படி நடக்கணும் என்று. பாரு தங்கமே, இப்போ நீ அனுபவிப்பது ஒரு சைலண்ட் ஷிஃப்ட். உன் மைண்ட் காம் ஆக முயற்சி செய்கிறதே. உன் பாடி சடன்லி டயர்ட் ஆனால் மனசு லைட் ஆயிருக்கிறதே. அது சைன். ஷிஃப்ட் ஆரம்பம். நீ எதிர்பார்க்காத பிளெஸிங்ஸ், எதிர்பார்க்காத பீப்புள், எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உன் லைஃப் பாத்ல அலைன் ஆகிட போகுது. அது கோயின்சிடன்ஸ் அல்ல, அது காஸ்மிக் டைமிங். நீ ரொம்ப துன்பப்பட்ட ஒரு விஷயம் உண்டு தங்கமே. நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு போனது. உன்னை புரிய முயற்சி செய்யாதவர்கள் உன்னை உன் லோன்லினஸ் உடன் விட்டுவிட்டது. உனக்காக அக்கறை கொண்டுவர வேண்டியவர்கள் உன் கண்ணீரை உபேட்சிக்கிற மாதிரி நடந்தது. அதனால் தான் நீ உன் ஆன்மாவை யாரிடமாவது சொன்னால் காயப்படும் என்ற பயத்தில் உன் உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாம் மனத்தின் அடியில் புதைத்து வைத்திருக்கிறாய். ஆனால் என் தங்கமே, இந்த யூனிவர்ஸில் எந்த கண்ணீரும் வீணாகாது. உன் கண்ணீர் காமக் சிக்னல். உன் துன்பம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நீ சந்தித்த பெட்ரேயல், ஹார்ட் பிரேக், ஃபைனான்ஷியல் லாஸ், லோன்லினஸ், ரிஜெக்ஷன் இவை பனிஷ்மெண்ட் அல்ல. இவை கிளாரிஃபிகேஷன். உன் பாதையில் வரக்கூடாதவர்கள் நீங்க உதவி செய்த டிவைன் ஃபில்டர். இப்போ நீ எனர்ஜி லெவல்லே ஒரு பியோர் ஸ்டேஜ்ல இருக்கிறாய். இதனால் தான் யூனிவர்ஸ் உனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் தரப்போகிறது. தங்கமே, இப்போ உனது செவிகள் கேட்காத ஒரு டிவைன் ஃப்ரீக்வன்சி உன்னை சுற்றி உருவாகி கொண்டிருக்கிறது. வராகி அம்மா உன் ஆராயை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உன் கண்ணில் ஒரு ஸ்பார்க்கல் வரும். உன் முகத்தில் ஒரு காம்னஸ் தெரியும். உன் உடல் சோர்வு அகலும். இப்படி நடந்தால் பயப்படாதே. அது சைன், கிளியர் சைன். உன் காமக் நாட்ஸ் பிரேக் ஆகும் போது இப்படி பாடி ரியாக்ஷன் நேச்சுரலி வரும். நீ நார்மல் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாய். சிறிய விஷயங்களே உனக்கு பெரிய பிளெஸிங்ஸ் போலத்தான் தெரியும். அதுவும் சைன். தங்கமே, நீ வாழ்க்கையில் பல முறை நினைத்தாய், நான் எதுக்கு இத்தனை ட்ரை பண்ணும் போது டோஸ் க்ளோஸ் ஆகுது. உண்மையை சொல்றேன், அந்த டோஸ் உன்னுடையது இல்லை. அந்த வழியில் நீ போயிருந்தால் உன் வாழ்க்கை இன்னும் மோசமாகி இருப்பது. ஆனால் இப்போது உனக்காக மென்ட் ஆன டோ ஓபன் ஆகப் போகுது. இந்த வார்த்தைகளை படிக்கும் நொடிதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். ஆனால் அதன் உண்மையான மேஜிக் உன்னால் உணரப்படும் ஃபீலிங் தான். நீ உன்னை நீண்ட நாட்களாக குவெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருந்தாய். ஐ அம் குட், why is life so hard for me? தங்கமே, உன்னால் தாங்கப்பட்ட துன்பம் எல்லாம் சீட். நீ தாங்கிய பேஷண்ட் தியர்ஸ் எல்லாம் வாட்டரிங். இப்போது உன் பிளெஸிங்ஸ் ஸ்ப்ரவுட் அவுட் ஆகும். உன் வாழ்க்கை ஒரே ஷார்ட்லி சேஞ்ச் ஆகாது. அது லேயர்ஸ்லி ஓபன் ஆகும். இன்று சோல் ஷிஃப்ட், நாளை மைண்ட் கிளாரிட்டி, அதன் பிறகு லக் மூவ்மெண்ட், பிறகு அபண்டன்ஸ் ஃப்ளோ. என்னிடம் இருந்து ஒரு வார்த்தை கேட்டால் போதும். உன் தடைகள் எல்லாம் உன்னிடம் இருந்து விலகும்.
உன் டவுட்ஸ் டிஸப்பியர் ஆகும். உன் குழப்பம் டிசால்வ் ஆகும். நீ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஃபீல் பண்ணிய லோன்லினஸ் அதன் ரியல் மீனிங். அது ப்ரொடெக்ஷன். அம்மா உன்னை எல்லா ராங் பீப்பிள் இலிருந்து புல் பேக் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ உன் டைம்லைன் ரீசெட் ஆகுது. தங்கமே, நீயே கவனிக்க போற ஒவ்வொரு நாளும் சிறு ப்ரக்ரெஸ், சிறு சைன், சிறு பிளெஸிங், சிறு கிளாரிட்டி, சிறு ஹாப்பினஸ். ஆனா அந்த சிறு சிறு பிளெஸிங்ஸ் தான் பெரிய மாற்றத்துக்கு வழி. நீ வீட்டில் இருந்தாலே ஒரு பீஸ் வரும். நீ பேசும்போது மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் ஃபீல் ஆகும். உன் வேர்ட்ஸ் பவர்ஃபுல் ஆகும். உன் டிசிஷன்ஸ் ஷார்ப் ஆகும். உன் வாக் கான்ஃபிடென்ட் ஆகும். இதை கண்டவுடன் சிலர் உன்னை பற்றி இன்செக்யூர் ஆகி பேசுவார்கள். கவலைப்படாதே, அது அவர்கள் காமக் ரியாக்ஷன். அது உன்னை காயப்படுத்த முடியாது. வராகி அம்மா உன் பின்புறம் ஒரு சிங்கமாக நின்று கொண்டு இருக்கிறார். நீ ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்கும் போது அவர் வழியை தூய்மைப்படுத்தி விடுவார். உனக்கு வரும் கமான ஃபீலிங் அது ஃபினிஷிங் அல்ல தங்கமே, அது பிகினிங். நீ இன்னும் பார்க்க போறாய். ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவர். இவை அனைத்தும் சடன், அப்படியே மேஜிக் போல. ஏனெனில் உன் கர்மா ஆக்டிவ் ஸ்டார்ட்டிலிருந்து பிளெஸிங் ஸ்டேட்க்கு வந்துவிட்டது. உன் ஃபேஸ் க்ளோ ஆகும். உன் எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். உன் நேம் நல்ல விஷயங்களோடு கனெக்ட் ஆகும். யாரும் உன் ப்ரோக்ரஸ் தடுக்க முடியாது. இப்போ உன் ஆன்மா கேட்கிறது, இதெல்லாம் உண்மையிலே எனக்காக நடக்குமா? ஆம் தங்கமே, உன் காமக் சைக்கிள் முடிந்திருக்கு. உன் லைஃப் பிளெஸிங் சைக்கிள் ஆரம்பிச்சிருக்கு.